இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? வெறி நாய்க்கடி. ஓகேவா? ஓகே. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இதெல்லாம் நம்மளோட இதில் பிஹெச்சியில் இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு. ஓகேவா? 1 2 3 4 0 3 7 28. அப்போ இது என்ன ரெஜிமென்? அப்போ வாங்க, முக்கியமான விஷயம் என்ன, இன்ட்ராடர்மல் போடலாமா ஐஎம் போடலாமா? எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஒரு ஏரியாவில் நிறைய கேசஸ் வருது, இல்லை அந்த கேஸில் சும்மா அந்த ஊரில் நிறைய கேசஸ் வந்துகிட்டே இருக்கும், இல்லை நான் இன்றைக்கி நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து வேக்சின் போடணும் அப்படின்னா ஐடி இஸ் பெட்டர். ஏன்னா வந்து ஐடியில் வந்து டோஸ் வந்து கம்மி. ஓகேவா? ஸோ ஆனால் என்ன பண்ணணும், ஒரு வயலை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா 6 ஹவர்ஸ்க்குள்ளே அது வந்து யூஸ் பண்ணி முடிச்சோம். ரீகான்ஸ்டியூட் பண்ண வாட்டி எவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணலாம்? 6 ஹவர்ஸ் வெயிட் பண்ணலாம். அண்ட் ஐடி இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் மெனி பேஷண்ட்ஸ். ஓகே, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கப்போ. அடுத்து, வேக்சினேஷன் ரெஜிமென் அப்ரூவ்ட் ஃபார் ஐடி யூஸ் இன் த கண்ட்ரி. ஓகே, அப்ரூவ்டு மட்டும் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, பொட்டன்சி வந்து எவ்வளோ இருக்கணும்? மோர் தென் 2.5 IU per IM டோஸ். எவ்வளோ பண்ணாலுமே அந்த பொட்டன்சி இருக்கணும். டைல்யூவன்ட்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி டைல்யூட் பண்ணி வச்சுட்டு அதை ஐஎம்மாவும் நீங்கள் போட்டுக்கலாம், ஐடியாவும் போட்டுக்கலாம். அப்படி தானே? ஓகே, எல்லாம் ஒன்று தான். ஸோ டோஸ் ஆஃப் எவ்வளோ போடுவோம்? 0.1 ml ஆஃப் வேக்சின். ஐஎம்மில் எவ்வளோ போடுவீங்க? 0.5 ml or 1 ml போடுவீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். ஓகேவா? ஓகே, ஒரே மாதிரி டைல்யூஷனில் தான் இருக்கும். ஆனால் ஐடிக்கு 0.1 போட்டால் போதும், இதுக்கு 0.5 or 1 ml போடணும். ஸோ ரெஜிமென் என்னது? அப்டேட்டட் தாய் ரெட் கிராஸ் ஷெட்யூல் 22202. ஓகேவா? ஸோ தாய்னாலே வந்து 2. அப்டேட்டட் தாய் ரெட் கிராஸ் ரெஜிமென் 8 டோஸு 4 விசிட்டு. ஓகேவா? தாயில் 4 ஸ்பெல்லிங் இருக்குது. ஸோ 4 விசிட். THAI. ஓகே, 03728. இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். 03728. 28ல் நாய் கடிக்குது. ரைட். ஸோ அப்டேட்டடில் என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டகரி 2 or 3 எக்ஸ்போஷர், ஓன் டாய்லெட்டிங் பண்ணிவிட்டு ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் இன் கேஸ் ஆஃப் கேட்டகரி 3. ஓகே, ஸோ 037. அப்புறம் ஆக்சுவலி இந்த இதுக்கு வந்து பக்கமாக வந்துடுவாங்க. இதுக்கு கொஞ்சம் மறப்பாங்க மக்கள். அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. இதுக்கு தான் நம்ம கால் பண்ணி கூப்பிட்டுட்ருக்கோம் பேஷண்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.1 ml ஒரு கையிலையும் இன்னொரு கையில் 0.1 ml. ஓகேவா? டெல்டாய்டு ஏரியாவில் போட்டுருவோம். ஓகே 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 இன்ச் அபவ் த இன்சர்ஷன் ஆஃப் டெல்டாய்டு. ஓகே, இந்த இதெல்லாம் பேசிக்ஸு. 0 வந்து நம்ம இங்கே வரப்போ போடுறது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் வேக்சின் வயல் இன் யூஸ். ஏசெப்டிக் டெக்னிக் 2 to 8. மோஸ்ட்லி எல்லா வேக்சின்ஸ் இதுதான். ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. 6 ஹவர்ஸு. அதுவும் எப்போனா 2 to 8 வச்சுருக்கப்போ தான். எல்லாத்தையும் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடணும். அதிலே வந்து எல்லாமே இருக்கும், நீடெல்லாம் இருக்கும். 2 ml டிஸ்போஸ் இல்லை, இன்சுலின் சிரிஞ்சில் தான் போடுவாங்க. இது பண்ண முடியல. அவ்வளோதானா?